அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். சும்மா அரசியலுக்காக போயிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு அது வந்து 1 2 எங்க கண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு போலாம். உண்மையா நிதர்சனமா புதுவை மக்கள் ஏற்பார்களாங்கிற பார்க்கணும். அப்ப புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். எங்களுக்கு 2 ஒண்ணு தான் சொன்னார்ல, எதுக்கு 2 இருக்கணும்? ஒண்ணா ஆக்குறதுக்கு 2 ஒண்ணாவே ஆக்கிறதுன்னு சொல்லுங்க. இதே புதுவையில் அடுத்த ஒரு கூட்டம் போட்டு அல்லது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லட்டும், புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். புதுச்சேரி 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன ஒரு நகரம், ஒரு சிட்டி. அது வந்து ஒரு மாநிலம் கூட, ஒரு சிட்டி. நம்ம ஊர்ல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் வந்து புதுச்சேரியில் ஒரு எம்எல்ஏ. சரிங்களா? இவ்வளவுதான். அப்ப அந்த புதுச்சேரிக்கு வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு, விழுப்புரத்துல இருந்து கடலூர் இருந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு பார்டர் ஓட்டி இருக்கு. அப்ப அந்த பக்கம் கடற்கரை இருக்கு. அப்ப வந்து வேற இடையில வேற எந்த மாநிலமும் உள்ள வரல. அப்ப புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைப்போம். எங்களுக்கு 2 ஒண்ணு தான் சொன்னார்ல, எதுக்கு 2 இருக்கணும்? ஒண்ணா ஆக்குறதுக்கு 2 ஒண்ணாவே ஆக்கிறதுன்னு சொல்லுங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா புதுச்சேரி மண்ணில் புதுவையை தமிழகத்தோடு இணைப்போம்னு சொல்லட்டும். அவர் உண்மையிலே ஒண்ணு நம்புறான்னு சொல்லுங்க. சும்மா அரசியலுக்காக போயிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு அது வந்து 1 2 எங்க கண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு போலாம். உண்மையா நிதர்சனமா புதுவை மக்கள் ஏற்பார்களாங்கிற பார்க்கணும். அவர் தமிழ் மக்கள்ங்கிறதுனால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. தமிழ் மக்கள், அதுதான் நானும் சொல்றேன். தமிழக மக்கள் தான், தமிழ் பேசுறோம், தாய்மொழி தமிழ் தான், தொப்புள் குடி உறவுகள் தான், மறுக்கிறதுக்கே இல்ல. இந்த பகுதி பிரிட்டிஷால் ஆளப்பட்டது, அந்த பகுதி பிரெஞ்சால் ஆளப்பட்டது, வேற நோ டிஃபரன்ஸ். அவர் போய் 2 ஒண்ணுன்னு சொன்னவர். சரிங்களா? புதுவைக்கு தனித்தன்மை இல்லை, 2மே ஒண்ணுதான் எங்கள் வகையறாக்கள் சொன்னார்ல, அவர் புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைப்போம், 2 ஒரே மாநிலமாக்கும் சொல்லட்டும். அது டெக்னிக்கலி பாசிபிள் இல்ல இல்லையா? ஏன் அவர் கோரிக்கை வைக்கட்டும். மாநில அரசு ஆக்குற டெக்னிக்கல் பாசிபிள் ஆயிருச்சா? 20 லட்சம் பேர் ஒரு மாநிலம்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலத்தை உருவாக்கணும்? 20 லட்சம் பேர் வச்சு ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் சொல்றாரு. நாங்க வந்து இது 16வது தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றி அனுப்பி இருக்காங்க, யாருமே பார்க்கலன்றார். ஓகே, 16 தீர்மானம் நிறைவேற்றணும் தெரியுமா? தமிழ்நாட்டில் 20 லட்சம் பேருக்கு ஒரு மாநிலம்னா எத்தனை மாநிலம்? 6.5 கோடி பேர் இருக்காங்க ஓட்டர்ஸ் மட்டுமே, 7.5 கோடி பேர் இருக்காங்க பொதுமக்கள். எத்தனை மாநிலத்தை பிரிக்கிறது? ஒவ்வொரு மாவட்டம் பிரிச்சா கூட 20 லட்சம் கூட வந்துருமே. அப்ப அது மட்டும் பிராக்டிகல் பாசிபிளா? அவர் பாசிபிள் இல்ல. 370 நீக்கிறது பாசிபிளா இருந்துச்சா? ராமர்கள் கட்டுறது பாசிபிளா இருந்துச்சா? பாசிபிள் ஆச்சு இல்ல. அந்த மாதிரி வந்து கோரிக்கை வைக்கட்டும், தமிழகத்தோட புதுவை இணைப்போம்னு கோரிக்கை வைக்கிறார்கள். 2 ஒண்ணுன்னு சொன்னனால பேசுறேன், மத்தியில பேசிருக்க மாட்டேன். 2 எங்களுக்கு ஒண்ணு. மத்திய அரசு வித்தியாசம் பார்க்கிறது, நாங்கள் பார்க்க மாட்டோம் சொன்னார்ல. எதுக்கு நடுவுல பாடுறது? மொழி, இனம், குணம் எல்லாம் ஒண்ணு தானே. பாரதியார் இருந்த மண்ணு, பாரதிதாசன் பிறந்த மண்ணு எல்லாம் அப்புறம் என்ன ஒண்ணாக்கிறீங்க? சொல்லட்டும் பாப்பா. அவர் Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும்